நீங்க எப்படி இவ்வளவு பெரிய கோடீஸ்வரர் ஆனீங்கன்னு சொல்லி ரவி அந்த பணக்காரர் கிட்ட கேக்குறான். இந்த கேள்வியும் இந்த சந்திப்போ ரவி ரொம்ப நாளா எதிர்பார்த்தது. அந்த பணக்காரரை பாக்குற சந்தர்ப்பம் கிடைச்சதும் ரவி தன்னுடைய மகனை கூட்டிக்கிட்டு அவரை போய் சந்திக்கிறான். காரணம், அவர் எப்படி உழைச்சி இவ்வளவு பெரிய பணக்காரர் ஆனாரு அப்படின்னு தெரிஞ்சா இன்னும் முன்னுக்கு வராம இருக்கிற தன்னுடைய மகனுக்கு ஒரு உத்வேகம் கிடைக்கும் அப்படிங்கிறது அவருடைய நம்பிக்கை. அதனாலேயே அந்த சந்திப்புல அவர் முதல் கேள்வியா அதை கேட்டாரு, நீங்க எப்படி இவ்வளவு பெரிய கோடீஸ்வரர் ஆனீங்க அப்படின்னு. அதுக்கு அந்த பணக்காரர் சொன்ன பதில், முதல்ல நான் 100 தேங்காய் 200 தேங்காய் அப்படின்னு விலைக்கு வாங்குவேன். அதுல ஒரு தேங்காய்க்கு 2 ரூபா 3 ரூபாலாம் கூட லாபம் வச்சு விற்பேன். எனக்கு ஒரு சில மாசம் 10,000 ரூபாயில இருந்து 20,000 ரூபாய் வரைக்கும் கூட லாபம் கிடைக்கும். இப்படி அவர் சொல்லிக்கிட்டே இருக்கும் போது ரவி தன்னுடைய மகனை திரும்பி பார்த்து, பாரு எப்படி உழைச்சி சம்பாதிச்சிருக்காரு, தெரிஞ்சுக்கோ எவ்வளவு கடினமா உழைக்கணும்னு அப்படின்னு பார்வையாலேயே தன்னுடைய மகன் கிட்ட சொல்லிட்டு மேற்கொண்டு அந்த பணக்காரர் பேசுறதை கேட்க ஆரம்பிக்கிறாரு. ஆனாலே எனக்கு அந்த தேங்காய் பிசினஸ் நஷ்டம் தான், பெரிய லாபம் இல்ல அப்படின்னு சொன்னதும் இப்ப ரவி அப்புறம் என்ன பண்ணீங்க அப்படின்னு கேட்கிறாரு. அதுக்கப்புறம் அந்த பணக்காரர் சொல்றாரு, அதுக்கப்புறம் நான் ஒண்ணும் பண்ணல, எங்க அப்பா இறக்கும் போது அவருடைய கோடிக்கணக்கான சொத்தை என் பேர்ல எழுதி வச்சிட்டாரு, நான் பணக்காரன் ஆயிட்டேன் அப்படின்னு சொல்லி சிரிச்சிருக்காரு. இப்ப ரவியோட பையன் ரவியை பாக்குறான், நீ என்னத்தை சேர்த்து வச்ச அப்படிங்கிற மாதிரி. எப்பவுமே அடுத்தவங்களுடைய வாழ்க்கையை நம்ம வாழ்க்கையோட கம்பேர் பண்ணாதீங்க, அது எல்லா நேரங்களிலும் பொருந்தாது.